நம்பிக்கையில் நிம்மதி என்ற தலைப்பில் தான் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தில் கவியரசர் கண்ணதாசன் கூறியிருக்கும் அற்புதமான பல தத்துவ கருத்துக்களை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். வாங்க பதிவிற்குள் போகலாம். எதன் மீது எனக்கு சந்தேகம் வந்தாலும் நிம்மதி பாழாகிறது. இது மனைவியாயினும் சரி, மகேஸ்வரனாயினும் சரி. எது பிடிக்கவில்லையோ அதிலிருந்து ஒதுங்கி நில். ஆனால் தினமும் சந்தேகப்பட்டு உடம்பையும் மனதையும் கெடுத்துக் கொள்ளாதே. சாப்பிட்டு முடித்த பின் எதை சாப்பிட்டோமோ என்று நினைத்தால் அடி வயிற்றை கலக்கும். சாப்பிடுவதற்கு முன்னாலே நன்றாக பார். கல்யாணம் கட்டிக்கொண்டு சாந்தி முகூர்த்தம் முடிந்த பின் இதையா கட்டிக்கொண்டோம் என்று நினைத்தால் நிம்மதி அடியோடு போய்விடும். முன்னாலே யோசி. யோசித்து செய்த முடிவுகளில் நம்பிக்கை வை. திருப்பதிக்கு போவது என்று முடிவு கட்டினால் திரும்பி வரும்போது பலன் இருக்கும் என்று நம்பு. நம்பிக்கையும் சந்தேகமும் மாறி மாறி ஊடாடினால் அப்போதும் நிம்மதி இருக்காது. மீன் கூடைக்கு பக்கத்தில் பூக்கூடையை வைத்தால் மீன் வாசமும் தெரியாது, பூவாசமும் தெரியாது. கலப்படமான ஒரு அருவருப்பே தோன்றும். நண்பன் தீயவன் என்றால் விலகிவிடு, நல்லவன் என்றால் நம்பிவிடு. விலக்கியவனை நம்ப தொடங்காதே, நம்பியவனை விலக்கத் தொடங்காதே. இன்றைய பொழுது நன்றாக இருக்கும் என்று நம்பு, நன்றாகவே இருக்கும். என் மனைவி உத்தமி என்று நம்பு. அவள் தவறாகவே நடந்தாலும் உனக்கு நிம்மதி இருக்கும். தன் தவறுகளுக்காக அவள் இந்த ஜென்மத்திலேயே வெந்து வந்து சாவாள். இறங்குகிற தொழிலில் நம்பி இறங்கு, தொழில் திறமையே உனக்கு வந்துவிடும். தண்ணீரில் விழுந்து விட்டால் நீந்த தெரியும் என்று நம்பு, நீந்த தெரிந்துவிடும். கடன் வந்துவிட்டால் கட்ட முடியும் என்று நம்பு, கட்டிவிட முடியும். முடியாது முடியாது என்பவனும் அது இல்லை இது இல்லை என்று வாதிடும் நாத்திகனும் மரக்கட்டைகள். உண்டு என்பவனுக்கே உள்ளம் வேலை செய்கிறது. எதையும் கண்ணால் கண்டால்தான் நம்புவேன் என்கிறவன் முகத்தில் மட்டுமே கண்களை பெற்றவன், அகத்தில் கண்ணில்லாதவன். ஊனக்கண் ஒரு கட்டத்தில் ஒளி எழுந்து போகும், ஞானக்கண் எப்போதும் பிரகாசிக்கும். நம்பிக்கையோடு முயன்றால் சாணத்தில் தங்கம் கிடைக்கும். சந்தேகத்தோடு பார்த்தால் தங்கமும் சாணம் மாதிரிதான் தெரியும். கல்யாணமான ஒருத்தி பாலகிருஷ்ணன் பொம்மையை வைத்துக் கொண்டு வாடா கண்ணா என்று அழைத்து பார்க்கட்டும், மலடி வயிற்றிலும் மகன் பிறப்பான். திருநீரோ திருமண்ணோ இடும்போது கடனுக்கு இடாமல் நம்பிக்கையில் இடு. அவை இருக்கும் வரை மூளை பிரகாசிக்கும். நம்பியவர் கெட்டாரா, நம்பாதவர் வாழ்ந்தாரா? ஒரு தாயின் தெய்வ நம்பிக்கையால் புத்தியில்லாது இருந்த நானும் ஓரளவு புத்தி உள்ளவனானேன். என்னுடைய தெய்வ நம்பிக்கையால் நான் எதிர்பாராத அளவுக்கு சூழ்நிலைகள் வாய்த்துள்ளன. 33 வருஷங்களுக்கு முன்னால் பத்திரிகையில் வேலைக்கு சேர்ந்தபோது ப்ரூஃப் படிக்க தெரியுமா என்றார்கள். தெரியும் என்றேன். பழக முடியும் என்று நம்பினேன், பழகி கொண்டேன். கவிதை எழுத தெரியுமா என்றார்கள். நம்பினேன், எழுதினேன். முடியும் என்றால் முடிகிறது, தயங்கினால் சரிகிறது. கூந்தலை முடிக்க கையில்லாதவர்களுக்குத்தானே அது சரிந்து விழுகிறது. நாளைக்கு திருச்சி போய் சேருவோம் என்று ராக்போர்ட் எக்ஸ்பிரஸில் ஏறு, அது திருச்சி போய் சேர்ந்துவிடும். இதுவா போகுமா என்று சந்தேகப்படு, அது புறப்படவே புறப்படாது. சீதை பத்தினி என்ற நம்பிக்கையில்தான் ராமன் தைரியமாக இருந்தான். ராமன் வருவான் என்ற நம்பிக்கையில்தான் சீதை உயிரோடு இருந்தாள். ராமன் மீது நம்பிக்கை வைத்தே விபீஷ்ணன் அவனோடு சேர்ந்தான். ராவணன் மீது நம்பிக்கை வைத்தே கும்பகர்ணன் அவனோடு இருந்தான். நம்பினால் கை கொடுப்பது நம்பிக்கை. ஈஸ்வரனை நம்பி நம்பி விழு. பகவானை நம்பி அவன் பாதார விந்தங்களில் விழு. விழுந்த பின் எழுவதற்கு உன் கைகள் தான் பயன்படுகின்றன என்றால் அந்த கைகள் அவனுடைய கைகள் என்று அர்த்தம். அங்கே போனால் அது கிடைக்காது, இங்கே போனால் இது கிடைக்காது என்று சந்தேகப்பட்டால் நீ எங்கேயும் போக மாட்டாய், எதிலும் முன்னேற மாட்டாய், இருந்த இடத்திலிருந்தே சாவாய். இவ்வாறு நம்பிக்கையில் நிம்மதி என்ற தலைப்பில் தான் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தில் கவியரசர் கண்ணதாசன் கூறியிருக்கும் இந்த ஒரு சுவாரஸ்யமான தத்துவ கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மேலும் அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தின் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ. நன்றி, வணக்கம்.